ஆஹா ஓஹோ ஹோட்டல். சீசன் 9 பத்தி வேற மாதிரி மாத்தி அமைக்கிறதுக்கான ஹலோ மக்கள், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. ஆஹா ஓஹோ ஹோட்டலாக மாறிய பிக் பாஸ் வீடு. அது மட்டும் இல்ல, வெளியே இருந்து 3 சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. இது இருக்க பிக் பாஸ் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் டாஸ்க்ல பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸே வந்து சீஃப் கெஸ்டா உள்ள வருவாங்க. அதை வந்து மாத்தி அப்படியே விளையாடுவாங்களே தவிர வெளியே இருந்து ஒரு சீஃப் கெஸ்ட் வந்ததே இல்ல. இந்த வாட்டி ஆட்டத்தையே மாத்திருக்காரு பிக் பாஸ். ஏன்னா பிக் பாஸ் சீசன் 9 அந்த அளவுக்கு படுத்துச்சு டிஆர்பில. அதை வந்து பிரியங்கா அவர்கள் லாஸ்டா சொல்லுவாங்க, அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியும். அதாவது இந்த பிக் பாஸ் 9ல இவ்வளவு நாள் நடந்ததெல்லாம் போட்டோம், இதுக்கப்புறம் இந்த கேமை சுவாரஸ்யமாக்கிறதுக்கு மாத்தி அமைக்கிறதுக்கு தான் நாங்களா உள்ள வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா அவர்கள் சொல்லுவாங்க. ஆமா மக்களே, பிரியங்கா தேஷ்பாண்டே உள்ள போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, போன சீசன்ல இருந்து தீபக் அவர்களும் மஞ்சரி இவங்க மொத்தம் 3 பேரா சீஃப் கெஸ்டா உள்ள போயிருக்காங்க. இதுதான் மக்களே ப்ரோமோல காமிக்கிறாங்க. அதாவது சைட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் டீலக்ஸ்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறமேட்டு மல்டிபிள் குசின்லாம் இங்க கிடைக்கும்னு போட்டிருக்கு. கிராண்ட் கார்டன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்விம்மிங் பூல்னு போட்டு ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மொத்தம் 4 பேர் வந்து செஃபா இருக்காங்க. மெயின் செஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள் தான். ஹெல்ப்பரா நம்ம கானா, வினோத், திவாகர், அதுக்கப்புறம் வியன்னா, இவங்க மொத்தம் 4 பேர் வந்து குக்கிங் டீம்ல இருக்காங்க போல. அதுக்கப்புறமேட்டு நம்ம மேனேஜரா யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட தலை, அதாவது திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து மேனேஜரா இருக்காங்க. வரவங்களை வெல்கம் பண்ணி அவங்க தான் வந்து உள்ள கூட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, சுபிக்ஷா அவர்கள் தான் வந்து வெல்கம் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல அவங்க தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் பார்வதி. ஓகேவா, இதெல்லாம் வந்து இங்க பார்க்க முடிஞ்சது மக்களே. இப்போ வந்து ஆட்டம் வந்து வேற லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் டீம். ஏன்னா இவங்க வந்து இவங்க கிட்ட ஒரு கேமை கொடுத்து ஒண்ணு பண்ண சொன்னா இவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்குள்ளே சண்டே போட்டு ஒரு மாதிரி அந்த கேமை மாத்தி விட்டுறாங்க. அதனால வெளியே இருந்து ஒரு 3 பேரையாவது எடுத்துட்டு வந்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஒழுங்கா கேம் ஆடுவாங்க அப்படின்றதுக்கு தான் வந்து வெளியே இருந்து 3 பேர் எடுத்துட்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன். இதுவே உள்ள இருக்கவங்களே சீஃப் கெஸ்ட் அமைச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, விஜய் பார்வதி உனக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது, நாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போவேன். திவாகரி இவர் சொல்றதெல்லாம் நான் பண்ண முடியாது, இவர் சொல்றத நாயம் பண்ணணும், கமலியன் சொல்றத என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சீனை கிரியேட் பண்ண, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க இவங்களுக்குள்ளே ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி ஒரு சண்டையை கிரியேட் பண்ணுவாங்க. அதனாலதான் வெளியே இருந்து 3 பேரை தரமா இறக்கி இருக்காங்க. இப்ப யாரும் எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அதனால இந்த வாட்டி கேம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயத்த மாத்திருக்காரு பிக் பாஸ், பொறுத்திருந்து பார்ப்போம். வர டாஸ்க்லாம் இன்னமும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு போன வாட்டியே வந்து வார்ன் பண்ணியிருந்தாப்ல, ஒண்ணு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒழுங்கா இருங்க, இந்த மாதிரி டாஸ்க்லாம் வந்ததுக்கு அப்புறம் கடுமையா இருக்கும், அதை ஆட நீங்க தயாரா இருந்தீங்கன்னா மட்டும் இங்க இருங்க, இல்ல என்னால முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இப்பயே எழுந்து நீங்க வந்து கை தூக்கிடலாம், நான் இதுக்கப்புறம் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அங்க ஸ்ட்ரிக்டா வார்னிங்கும் கொடுத்ததை பார்க்க முடிஞ்சதுல. அதான் வந்து இதுக்கு அப்புறமேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். பாக்குறதுக்கு ஃபயர் ஆனது மக்களே. தீபக், மஞ்சரி, நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்க எல்லாருமே வந்து வீட்டுல போயிட்டு ஒரு மாதிரி பண்ணாதான் எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி டிஆர்பி இந்த வாரம் கொஞ்சம் ஹையா தான் இருக்கும், பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுலயும் சண்டை போட்டாங்கன்னா ஒன்னும் பண்றது இல்ல, பிக் பாஸ் இழுத்து மூடிட்டு போயிடுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே என்ன நடக்குதுன்னு. லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுவாங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.